இன்று காலை நடிகர் விஜய் ஈரோட்டில் 11 மணி முதல் 1 மணி வரை பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு அனுமதி. ஆனால் மேலும் மக்கள் கூட்டம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதோ வாருங்கள். ஈரோடில் பொதுக்கூட்டம் நடக்க இருக்கும் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த திடலில்தான் நடிகர் விஜய் இன்று காலை 11 மணிக்கு பொதுக்கூட்டம் நடத்த உள்ளார். இதற்கென அவருடைய பிரச்சார பஸ்ஸும் ஈரோடு நோக்கி வந்துள்ளது. இதோ வாருங்கள். ஈரோடில் பொதுக்கூட்டம் நடக்கும் திடலில் அருகே கிட்டத்தட்ட 500 அடி உயரமுள்ள மிகப்பெரிய பலகை, விளம்பர பலகை, விஜய்க்காக பேனர் வைத்துள்ளார் செங்கோட்டையன். இது ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு இவ்வளவு பெரிய பேனர், அதுவும் 500 அடி உயரத்தில் வைத்திருப்பது, இதுதான் அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறை என தெரிய வருகிறது. காலையிலே குவிந்த தொண்டர்கள், போலீஸ் படை, இதோ வாருங்கள். போலீஸ் படை காலை 7 மணிக்கே பொதுக்கூட்டத்தினரில் குவிக்கப்பட்டு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தும் காட்சி. இதோ வாருங்கள். காலை பணி இந்த நேரத்தில் தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்குள் நுழைவதற்கு முனைந்து விட்டனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. வாருங்கள். பெண்கள் கூட்டம் ஒரு புறம். தொண்டர்களுக்கு குடிநீர் வசதிக்காக குடிநீர் வண்டிகளில் தண்ணீர் கொண்டு வந்து தொட்டிகளில் நிரப்பும் காட்சி. இதோ வாருங்கள். குடிநீர் தேவைக்காக குடிநீர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இதிலிருந்து குடிநீர் குடிக்க மக்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது. இது குடிநீர் தொட்டியில் இந்த லாரியிலிருந்து தண்ணீர் நிரப்பப்படுகிறது. இப்படி வரும் தொண்டர்களுக்கு குடிக்க தண்ணீர் மற்றும் உணவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தண்ணீருடைய தரத்தை பரிசோதித்து சொல்கிறார் ஒரு தண்ணீர் தரக்கட்டுப்பாட்டு அறிஞர். இதோ பாருங்கள். தண்ணீர் மிகவும் சுத்தமாக இருக்கிறது என்று அளவீட்டு குறியீடை வைத்து தொண்டர்களுக்கு சுத்தமான குடிநீர், மினரல் வாட்டர், இந்த லாரியில் இறக்கப்பட்டு அதை பரிசோதனை செய்யும் குடிநீர் சுத்த உணவு பண்டத்துறை அதிகாரி லாரிகளில் இருந்து தண்ணீர் தொட்டிகளுக்கு மாற்றும் காட்சி. எனவே வரும் தொண்டர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இருப்பதற்காக ஆங்காங்கே கிட்டத்தட்ட 500 தண்ணீர் தொட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் தொட்டிகள் சாலையில் இருக்கும் காட்சி. இது அனைத்தும் அங்குள்ள குடிநீர் பயன்பாட்டுக்காக லாரிகளில் தண்ணீர் நிரப்பப்படும் காட்சி. தொண்டர்களுக்கு வெல்கம். இங்கு மருத்துவ வசதியும் உண்டு. இப்படி ஏகப்பட்ட வசதிகளையும் திறம்பட செய்துள்ளார் செங்கோட்டையன் என்றே சொல்ல வேண்டும். இது விஜயின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெறும் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி. இதற்கு முன்பு பாண்டிச்சேரியில் நடைபெற்றதை பார்த்திருக்கலாம். கீழே தரை விரிப்புகளுடன் ஆங்காங்கே ஸ்பீக்கர் வசதியும் விஜய் பேச்சை கேட்பதற்காக செய்யப்பட்டுள்ளது. இதோ வாருங்கள். 500 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பேனர். இது 10 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தாலும் இந்த பேனர் தெரிவதாக தொண்டர்கள் கூறுகிறார்கள். இதேபோல் அங்கு வந்திருக்கும் போலீஸ் படையினருக்கு தேவையான தொப்பி, யூனிஃபார்ம், சாக்ஸ் போன்றவைகளும் அங்கே குவிக்கப்பட்டுள்ள காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏகப்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதோ பாருங்கள். யூனிஃபார்ம், சாக்ஸ், குளிர்காலம் என்பதால் சாக்ஸ், மப்ளர் போன்றவற்றை வியாபாரத்துக்காக குவித்து வைத்திருக்கும் கடைக்காரர்கள். இங்கு இந்த பிசினஸும் தற்பொழுது ஆரம்பித்து விட்டது. வாருங்கள். ஏராளமான போலீஸ். இப்படி காவல்துறையினருக்காகவும் தொண்டர்களுக்காகவும் குவிக்கப்பட்ட துணிமணிகள், தொப்பிகள், இதை காவல்துறையினரே அளவெடுத்து வாங்கும் காட்சியும் தற்பொழுது ஒரு பொதுக்கூட்டத்தில் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. இதுபோல் பார்க்கிங் வசதி, அதற்கென காவல்துறையினர் ரோடுகளில் போலீஸ் காவல் வண்டியுடன் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் வரும்போது அவர்களுடைய பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது என போர்டுகளும் விளம்பர பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். இதோ பாருங்கள். ஏகப்பட்ட காவல்துறை வேன், பஸ் போன்றவை நிறுத்தப்பட்டுள்ள காட்சி. தொண்டர்கள் வரும் வழி என்பதால் இந்த பகுதி அனைத்தும் காவல்துறை கட்டுப்பாட்டில்.
இதோ வாருங்கள், டிவிகே பார்க்கிங், பார்ட்டி வெஹிக்கிள்ஸ் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், அதாவது கார் பார்க்கிங் நிறுத்துமிடம் என போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கென கிட்டத்தட்ட 1000 ஏக்கரில் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களுக்கான பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளது தனிச்சிறப்பு. மக்கள் எந்த விதமான சிரமமின்றி இப்பகுதிகளை பயன்படுத்தலாம். கார் பார்க்கிங் வசதி, போலீசாருக்கான துணிமணி மற்றும் சாக்ஸ் குளிர்காலம் என்பதால் அதற்கான வேஷ்டி, துண்டு, தொப்பி, சாக்ஸ் போன்றவற்றை இங்கு விற்பனை செய்கிறார்கள். அதை காவல்துறையினரே வாங்கும் காட்சியும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஏகப்பட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ள இந்த இது ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பொருட்காட்சி போல், ஒரு திருவிழா போல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் முறை என தெரிய வருகிறது. ஏகப்பட்ட பாதுகாப்புகள். இதோ வந்துவிட்டது விஜய் பஸ் என்று காண்பதற்காகவே 10,000 பேர் கூடிவிட்டார்கள். இந்த விஜய் பஸ்ஸுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி என்றே சொல்ல வேண்டும். பஸ் காலையில் வந்துவிட்டது. இதில் ஏறி நின்றுதான் நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்வார் என்ற காரணத்தால் அந்த பஸ்ஸுக்கு ஏகப்பட்ட மரியாதை. சுற்றிலும் போலீஸ் படை தமிழகத்தில் குவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் தொண்டர்களும் பாதுகாப்பாக வந்து செல்வதற்கு இத்தனை ஏற்பாடுகளை தமிழக காவல்துறை செய்துள்ளது என்றே சொல்லலாம். இதோ பாருங்கள், துணிமணிகளின் தொப்பிகளையும் போலீசார் வாங்கி கொண்டிருக்கும் காட்சி இது. அதிகாலை விஜய் 11 மணிக்குத்தான் தன் பிரச்சாரத்தை துவக்குவார் என்ற சூழலில் போன்றவை இங்கு விற்பனைக்காக இப்படி ஏகப்பட்ட வசதிகளுடன் இந்த பொதுக்கூட்டம் நடக்கும் திடலை செங்கோட்டையன் அவர்கள் பார்வையிட்டார். அதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் தொண்டர்களிடம் பேசும் காட்சி இதோ பாருங்கள். நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்யும் பஸ்ஸை பார்ப்பதற்கே 10,000 20,000 பேர் கூறிவிட்டார்கள் என்றால் அவரை பார்ப்பதற்கு தொண்டர்கள் அதிகாலையில் மணிமூட்டம் நிறைந்த நேரத்திலே இவ்வளவு பேரை குவித்து விட்டார்கள்.